திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசி, ராசியின் அதிபதி சுக்கிரன் நீசமாக போகிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதி வலு இழந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க தப்பே செய்யலினாலும் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப பயம் ஏற்படும். ராசி அதிபதி நீசமாகக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப பய உணர்வுகளை கொடுக்கும். அதனால இந்த மாசம் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் தேதிக்கு மேல நீசமாகறதால கொஞ்சம் கவனமா இருங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா அவர் 6 ஆகிறனால கொஞ்சம் நோய் வரும், கொஞ்சம் உடம்பு முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமா வேலையில ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், வேலை அதிக பளு இருக்கும், வேலை செய்ய முடியாது, அதிக வேலைனால வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான உடம்பு வலி வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 6 அவரே ஆகிறாரு இல்லைங்களா. அதனால 6ஆம் அதிபதி 5ல போய் நீசமாகிறாரு. 5ங்கிறப்போ ஒரு நல்ல ஸ்தானம் தான். இருந்தாலும் இப்ப அங்க நீசமாகும் பொழுது வலு குறையும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ராசி அதிபதி நீசமாக இருக்கும் பொழுது எதையும் முன்னாடி நின்று செயல்படுத்தாதீங்க, பின்னாடி நின்னுக்கோங்க. முன்னாடி வேற யாராவது செலுத்துங்க, முன்னாடி வேற யாராவது வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, பின்னாடி எதுவும் செயல்படுத்துங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக வேண்டாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட பெயரோ கொஞ்சம் அவமானத்தை கொடுத்துரும். இது ஒண்ணுதான் பெரிய மைனஸ் இதுல. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு குரு 3க்கு வரார். குரு 3க்கு வரும்போது அவர் 8 குடையவர் 11ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது விபரீத ராஜயோகமும் பண வரவு, செல்வம் அதிகரிக்கிறது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதுல எந்த குறைகளும் வராது. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்கன்னா சரி. ராசி நீசமா இருக்கிறனால எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா போதும். குரு உங்களுக்கு இங்க 18ஆம் தேதிக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் விபரீத ராஜயோகமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது, கையில பணப்புழக்கங்கள் ஏற்படுறது, லாபங்கள் அதிகமாக வர்றது, கண்டங்கள் விலகிறது, திடீர் ராஜயோகங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செய்து கொடுப்பார். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியாகி இப்ப 5ஆம் வீட்டுல இருக்கார். இப்ப அது 17ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் வீட்டுல இருப்பார். அப்ப 4 ஒரு 5ல் இருக்கும்பொழுது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது, ஒரு இடமாற்றம் பண்றது, இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுப்பாரு. அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 4 6ல் வரும் பொழுதும் சுக்கிரன் அங்க நீசமாகக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடம்ப கவனமா பாத்துக்கோங்க. உடம்பு தான் ஃபர்ஸ்ட். ரிஷபத்துக்கு இந்த மாசம் ஃபர்ஸ்ட் செய்ய போறதுன்னா ஆரோக்கியத்தை கெடுக்க போகுது. காசு பணம் சொத்து சேர்க்கையில வரப்போகுது. அதை ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட
இன்னொரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய காசு மருத்துவ செலவுக்கு போக போகுது. உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இதுவும் அதுதான் சொல்லுது. 4 கூடையவரை 4ன்னு ஆரோக்கியம். அது போய் 6ஆம் வீட்டுல போய் நோய் ஸ்தானத்துல போகும்போது உங்களுடைய நோயை கொஞ்சம் வரப்போகுது. நோய்க்கு தெளிவா பாத்துக்கோங்க, மருந்துகள் தெளிவா எடுத்துக்கோங்க. அப்ப தாய் கிட்ட கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரும், அல்லது தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஒன்னா உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அல்லது தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலா 6ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 2 கூடையவர் 6ல் இருக்கும் பொழுதும் 5 கூடையவர் 6ல் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையும். பணம் கைக்கு வரும், பட் உங்களுடைய செலவுக்கு அது பத்தாது. அதிகமா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அல்லது ஏதாவது வரக்கூடிய பணம் நோய்க்காகவோ கடனுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கு இது ஈஸியா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கடன் வாங்கி கடன் கட்டிருங்க, கொஞ்சம் பணம் வருது அந்த கடனை கட்டிடுங்க, கடன் வாங்குங்க, கடன் வாங்கி கட்டுறதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்துக்கோங்க பரிகாரமாவே சொல்லுவோம் நம்ம இதை. ஒரு சிலருக்கு 6ஆம் இடம் வலுக்கிறவங்களுக்கு சில ஜாதகத்துல பார்க்கும்போது யாரு கடன் வாங்கணும் யாரு வாங்கக்கூடாது, ஒரு சிலருக்கு கடன் வாங்கினா யோகம், ஒரு சிலருக்கு கடன் வாங்கினா ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. சோ இப்போ இந்த சூழ்நிலையில பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கடன் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் நல்லது, அதே போல கடனை அடைக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, நோய்க்கு போக போகுது. 6ஆம் இடமும் நோய் தான், அதே போல 6ஆம் இடமும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப இது ரெண்டுமே இருக்கனால கடன் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். சோ இந்த மாதம் 6ஆம் இடம் வலுக்க போகுது. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வேலைக்காக இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்படி ஏதாவது இருந்தா தாராளமாக போகலாம், அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு குருவுக்கு கேந்திரத்துல செவ்வாயும் புதனும் நிக்கிறாரு. இப்போ செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா 7 கூடையவர். அப்ப 7 கூடையவர் 6ல் இருக்கும் பொழுது ஒன்னா அது உங்களுக்கு வரும், அல்லது மனைவிக்கு அல்லது அம்மாவுக்கு, இந்த 3 பேருமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கும். குரு செவ்வாய் பார்க்கலாம் தப்பிச்சுக்கலாம், ரொம்ப எல்லாம் உள்ள போகாது, தப்பித்துக் கொள்ளலாம். வரன்கள் தேடி வரும், ஏதோ ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதெல்லாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்றது நல்லது. அப்ப 12ஆம் அதிபதியுமே செவ்வாயாகி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப வேலைக்காக வெளிநாடு போறதுதான் இந்த மாசம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். வேலை விஷயம் தான் நல்லா இருக்கு, மற்றது எல்லாமே கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. பணவரவு பொருளாதாரங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆரோக்கியத்திலையும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா வெளியூர்ல இருப்பீங்க, வெளிநாட்டுல இருப்பீங்க, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நோய் வரும். குடும்பத்தோட இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதங்கள், கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு. நெகட்டிவா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. போன மாசம் வரைக்கும் ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு நன்மைகளே. இந்த மாதம் மட்டும் ஒரு 10 நாள் 5 நாள் மட்டும்தான் குறிப்பிட்டு பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு இங்கிருந்து இங்க ஆட்சி பலம் பெற்று வந்துருவார், மகாலட்சுமி ஸ்தானத்துக்கு வந்துரு அடுத்த மாசம். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அப்போ இந்த மாசம் எல்லாம் நீங்க இழந்தது எல்லாமே பல மடங்கா திரும்பி பெறக்கூடிய அமைப்பா இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். சோ இந்த மாசம் ஒரு 10 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். மத்தபடி பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு யோகம் பணவரவு இதெல்லாமே உண்டு. பட் அதற்கு ஈக்குவலா கடன் சார்ந்த விஷயங்களும் நோய் சார்ந்த விஷயங்களும் வரும் அப்படிங்கறதா முழுமையா இருக்கு. இருப்பினும் குரு இங்க உச்சமாகிறதுனால லாபத்துக்கு குறைவு இருக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. லாபத்துக்கு குறைவு இருக்காது, பணவரவுக்கு குறைவு இருக்காது. அது ஏதோ ஒண்ணு ரோல் ஆகி வந்துடும். இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாக ஒருவேளை பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் நல்ல திசை ஓடிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்றது நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளை சரணம்.